ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நான் உங்களுக்கு கேரட் வர அதோட முருங்கமிலையும் போட்டு செய்யக்கூடிய முருங்கையில் போட்டு செய்யக்கூடிய கேரட் வர ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இது குயிக்காக இது பிளான் பண்ணல, பட் குயிக்காக செய்து முடிக்க போகிறேன். இதுதான் முருங்கமிலை நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் பாருங்க, இன்னும் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. இதையும் கேரட்டும் ஸ்க்ரேப் பண்ணி வச்ச கேரட்டும் சேர்த்து தான் இன்றைக்கு நான் வர செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னைய ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், நான் கறி லீவ்ஸ் எப்படி நீண்ட நாட்களுக்கு ஃப்ரீசரில் வைத்து எடுக்கிறதுன்னு சொல்லி. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். முருங்கை இலையும் நான் அதே மாதிரி தான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தேன். நான் பாருங்கோ, இதை பார்க்க அந்த கலரும் மாறாமல் இன்னமும் ஃப்ரெஷ் மாதிரியே இருக்குது. இதில் பாருங்கோ, கடுகு, பெருஞ்சீரகம், மற்றது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு சாதுவாக பொன்னிறமாக வறுத்திருக்கிறேன். இப்போ அதோட நான் வெட்டி வச்சிருந்த வெங்காயம், மற்றது காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குவேன். பாருங்கோ, நாங்கள் போட்ட வெங்காயம் டிரான்ஸ்பரன்சி கலருக்கு வந்துட்டுது. இப்போ நான் அதுக்குள்ளே துருவி வச்சிருக்கிற, நாங்கள் ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை போட போகிறேன். அதோட இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த முருங்கமிலையையும் அதோட நான் சேர்த்து விடுறேன். இந்த முருங்கையில் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோருக்குமே உடலுக்கு நல்ல இரும்பு சத்து, அயனை தரக்கூடிய ஒரு இலை. உங்களுக்கு முடிந்த தனியாக சாப்பிட சில சிறுவர்களுக்கு அது பிடிக்காது அந்த டேஸ்ட். ஆனால் நீங்கள் இப்படி கேரட்டோட அல்லது வேறு வரையல் நீங்கள் செய்யக்கல அதையும் சேர்த்து விட்டீர்கள் என்றால் அவர்களும் விரும்பி சாப்பிடுவார்கள். இப்போ நான் இதுக்குள்ள தேங்காய்ப்பூ, துருவின தேங்காய்ப்பூ, மற்றது உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மற்றது கொஞ்சமாக மிளகாய்த்தூளும், செத்தல் மிளகாய் போட்டேன் நான். ஆனால் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போடுறேன். ஏனென்று சொன்னால் அந்த கேரட்டில் இருக்கிற அந்த இனிப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் சேர்த்திருக்கிறேன். பாருங்கோ, தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நாங்கள் இதை கருகடியில் நாங்கள் கூட ஹீட்டில் இல்லாமல் மீடியம் ஹை ஹீட்டில் விட்டு நாங்கள் கொஞ்சம் இதை வதக்கி கொண்டு இருப்போம். இந்த தண்ணி தன்மை கொஞ்சம் குறைய எங்களோட வரைக்கு தேவையான பக்குவத்தில் இந்த கேரட் வர வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்றைக்கு செய்த கேரட்டும் முருங்கை இலையும் சேர்த்து செய்த வரை. பாருங்கோ, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி சுவையும் மிகவும் அருமையாக இருக்கும். சத்துகளில் பார்க்க இதில் நிறைந்த இரும்பு சத்து இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் இதை செய்து பாருங்கோ. சிறுவர்கள் கூட விரும்பி சாப்பிடுவார்கள். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்போ நான் போடுற ரெசிபி எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. Bye.